ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் அது இல்லைன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியாது, எந்த ஒரு பொருளையும் விரும்பி வாங்க முடியாது. ஏன், நம்மளுடைய சந்தோஷமே அதில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பணம். பணம் சம்பாதிக்கும் வழிமுறைகள். பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பது ஒரு குறிப்பிட்ட வரைமுறைகள் உள்ளது. அதாவது ஒரு தரப்பினர் பணத்தை எப்படி வேண்டுமானாலும் எந்த வழியில் வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம், அதாவது குறுக்கு வழி உட்பட. இன்னொரு தரப்பினர் பணத்தை நேர்மையான வழியில் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும், அதுவே நிலைத்து நிற்கும் மன நிம்மதியும் தரும் என்று நினைப்பவர்கள் சிலர். நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவங்க என்பதை பற்றி நீங்கள் முடிவு செய்தீங்க. ஆனால் நாம் இந்த கதையில் கூற போகிற கேரக்டர்ஸ் எந்த விதத்தில் இருக்க போகிறாங்க என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கதையை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அந்த பணக்காரருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. பணக்காரரும் நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதித்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். பணக்காரருக்கு இந்த வயசான காலத்தில் காசி இந்த மாதிரி ஒரு புனித தலத்தை சுற்றி பார்க்கணுன்ற ஆசை இருந்தது. அவரும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, மகன்களே, நான் தற்போது புனித யாத்திரையாக காசிக்கு போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை பிரித்து கொடுப்பேன். அந்த பணத்தை நீங்கள் நான் வரும்போது பல மடங்காக ஆக்கி வைக்கணும். அப்படி யார் ஆக்கி வைக்கிறீங்களோ அவர்களுக்கு மீதமுள்ளவற்றையும் நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு 3 பேருக்கும் சரிசமமாக அவருடைய செல்வத்தை பிரித்து கொடுத்துட்டு அவர் புனித யாத்திரைக்கு புறப்பட்டுறாரு. பிறகு ஓராண்டுகள் 2 ஆண்டுகள் என ஆண்டுகள் பல கழிகிறது. ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அந்த பணக்காரர் செல்வந்தர் மீண்டும் வருகிறார். அந்த கிராமத்துக்கு வந்து தன் மகன்கள் அனைவரையும் பார்க்கின்றார். அவர் கூறியபடியே செல்வ செழிப்போடு வாழ்கின்றனர். அந்த 3வரையும் அழைத்து, நான் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை நீங்கள் எப்படி பன்மடங்கு பெருக்கினீர்கள் என்று கேட்டார். அதற்கு மூத்த மகனை முதலில் அழைத்து கேள்வி கேட்க, மூத்த மகனோ, அப்பா, நான் சூது விளையாடி அதில் பணத்தை சேர்த்து அதன் மூலம் நான் வசதியானேன் என்று கூறினான். 2வது மகனை அழைத்து, மகனே, நீ எப்படி உன் பணத்தை இரட்டிப்பாக்கினாய், பல மடங்காக்கினாய் என்று கேட்கும்போது அவனோ, அப்பா, நான் என் பணத்தை வட்டிக்கு விட்டேன். இல்லாத ஏழைகளுக்கு வட்டிக்கு விட்டு அவர்களிடமிருந்து வட்டியை பெற்று நான் இப்படி செல்வந்தனானேன் என்று அவன் கூறினான். 3வது மகனை அழைத்து, மகனை, நீ எப்படி உன் செல்வத்தை பெருக்கினாய் என்று கேட்கும்போது, அப்பா, நான் என்னுடைய 2 அண்ணன்களை காட்டிலும் மிக குறைந்த அளவில் என்னுடைய செல்வத்தை பெருக்கினேன். ஆனால் நான் பெருக்கிய வழி என்பது எனக்கு மனநிறைவை கொடுத்தது என்றான். அது என்ன என்று அவர் கேட்கும்போது, அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்து நான் சிறு விவசாய நிலத்தை வாங்கினேன். அந்த விவசாய நிலத்தில் நான் பயிர் செய்ய தொடங்கினேன். அப்படி பயிர் செய்து அதில் வரும் லாபத்தை வைத்து மேலும் சில நிலங்களை வாங்கி தற்போது நான் மிகப்பெரிய நிலக்கிழாராகிவிட்டேன். அப்பா, அந்த நிலத்தில் விளையும் பயிர்களை வைத்து நான் இல்லாத ஏழைகளுக்கு என்னால் இயன்ற அளவு நான் உணவளித்து வருகின்றேன். அப்பா, அதனால் நான் மனநிறைவு அடைகின்றேன் என்று அவன் கூறினான். 3 கூறியதையும் கேட்டு தந்தையோ 3வது மகன் கூறிய வார்த்தையை எண்ணி பெருமிதம் கொண்டார். மற்ற மகன்கள் அனைவரும் ஒருவன் சூதில் தான் சேர்த்த செல்வங்கள் அனைத்தும் ஒருபோதும் நிலைக்காது என்பதை உணராமலேயே அவன் தற்போது பெருமைப்பித்துக் கொள்கின்றான் என்றும், மற்றொருவன் இல்லாத ஏழைகளின் வயிற்றில் அடைத்து அவன் செல்வந்தனாகிவிட்டான், அதுவும் நிலைக்காது. ஆனால் 3வது மகனோ நிலத்தில் பயிரிட்டு அதில் வரும் விளைச்சலை ஏழை மக்களுக்கு உணவளித்து வருகின்றான். இது நிலைத்து நிற்கும். இந்த 3 மகன்களையே நான் சிறிய மகனை பெற்றெடுத்ததில் பெருமிதம் கொள்கின்றேன் என்று நினைத்து தன் சொத்துக்கள் அனைத்தையும் சிறிய மகனுக்கு கொடுத்து மகிழ்வுற்றார். இப்படி தாங்க மனிதராக பிறந்த நாமும் செல்வத்தை எப்படி வேணாலும் சேர்த்துடலாம் அப்படின்னு இல்லாமல், செல்வத்தை சேர்ப்பதற்கும் ஒரு தகுதியான வழி உண்டு, ஒரு முறையான வழி உண்டு. அந்த வழியிலேயே நாம் செல்வத்தை சேர்க்க வேண்டும். எப்படி வேணாலும் சேர்த்துடலாம் பணத்தை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வழி தவறான பாதையாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்க்கிற செல்வம் உங்களுக்கு நிம்மதியை தராது. அது விரைவில் கரைந்து புண்படுத்துவதாய் ஆகிவிடும். நீங்கள் சேர்க்கின்ற செல்வம் சிறிது சிறிதாக சேர்ந்தாலும் கூட பரவாயில்லை. நீங்கள்
செல்வம் சேர்க்கின்ற வழி புனிதமானதாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவுவதாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.